ஓகே, ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 10.4ல் 13 சம் பார்க்க போகிறோம். x is equal to a cos cube t, y is equal to a sin cube t. இவ்வளோ கொடுத்துட்டேன். இப்போது நம்மளை dx by dt a into 3 cos square t into d by dt cos t. ஏன்னா இந்த cos t மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதனால் is equal to 3a cos square t minus sin t. cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t வந்துடுமா? இப்போ இந்த மைனஸ் எடுத்து காமன் வேல்யூ போட 3a sin t cos square t அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து y is equal to a sin cube t dy by dt is equal to 3a sin square t d by dt sin t. இது sin t மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ 3a sin square t cos t. கொஸ்டின் dy by dx தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ is equal dy by dt into dt by dx. அப்போது டிடியும் டிடியும் கேன்சல் ஆகிடும். அப்போது நம்ம ரெண்டுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் கரெக்டாக. அது ரெண்டுத்தையும் எழுதணும். எழுதிக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கேன்சல் ஆகும்? 3 கேன்சல் ஆகிடும், ஏ கேன்சல் ஆகிடும், ஒரு சைன் கேன்சல் ஆகும், இந்த சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அடுத்து காஸ், இந்த ஒரு காஸ் கேன்சல் ஆகும், இந்த காஸ் கேன்சல் ஆகிடும், காஸ் டி. அப்போது மைனஸ் சைன் டி பை காஸ் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் டி. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.